உயிருக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. உயிர் நித்தியமான பதார்த்தம். ஒரு கிழிஞ்ச சட்டையை மாத்திண்டு புது சட்டை போட்டுக்கிற மாதிரி தான் நமக்கு பயன்படாது போனால் இந்த உடம்ப கழட்டிட்டு அப்பா புது சட்டை வாங்கி தர மாதிரி நம்ம அப்பா நமக்கு புது பிறவி தருவார். அதனால பெருமானுடைய திருவடி பற்று கொண்ட யாரும் நம்மில் யாரும் பிறப்பு இறப்பு என்பதை பற்றி எந்த காலத்திலும் கவலைப்பட போறதில்லை. ஆனா இந்த பிறவியை எவ்வாறு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். இந்த பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டோம்னா திரும்பவும் பரீட்சை எழுத வேண்டி வரும். பிறவி பயனை இந்த பிறவியில் பெறவில்லை என்று சொன்னால் அப்பதான் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும். மீண்டும் பிறவாத நெறியை பெற்றுவிட்டால் இந்த உடம்பை கட்டி போடுறதுக்கு பெரிய புராணம் கேட்கிற யாருக்கும் எந்த தயக்கமும் இருக்காது. இந்த பெரிய புராணத்துல வருகின்ற அடியார்கள் எல்லாருமே தாங்கள் செய்கின்ற தொண்டுக்கு இந்த உடம்பு பயன்படாது என்று சொன்னால் அடுத்த நொடி இந்த உடம்பை தாங்க மாட்டார்கள். இது வேணாம், பயன்படாத உடம்பு எதற்கு, வேஸ்ட், அதை கட்டி போட்டுடலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மெய்யடியார்களை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ஆகவே அவர்களுடைய அருளினால நமக்கு எந்த நிலையிலும் ஒரு விவேகமானது வரும்.